உங்களுடைய நபர்கிட்ட இருந்து வரும் அடுத்த சிக்னல் இல்லை மெசேஜ் என்னவாக இருக்குது? ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை நோக்கி வரும். அது என்ன ஒரு மெசேஜோ ஒரு சிக்னலோ அது என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ் ஜென்ரல் ரீடிங் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பிக்கப் ஆயில் பார்ப்போம். ரைட், இடையில ஏஞ்சல் மெசேஜஸ், டிவைன் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனோட பிஹேவியர்ஸ் அண்ட் அப்ரோச் பார்த்திங்கன்னா இனி மாறும். அது எப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன், எஸ், ஆனால் நேரடியெல்லாம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவங்களோட பிஹேவியர்ஸே பண்ண தப்பை ஒத்துக்கணும். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்க சைடில். அவங்களுக்கு சமாளிக்கிறதே பெரும் பாரமாக இருக்குது. அதாவது ஒரு பொய் 2 பொய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, சும்மா ஏகப்பட்ட பொய்கள் சொல்லி வச்சுருக்காங்க. திரும்புகிற பக்கமெல்லாம் பொய்யா பேசி வச்சுருக்கலாம். ஸோ இப்போ சமாளிக்கணும்ல. ஏன்னா இப்போ இந்த பர்சனை சுற்றி இருக்கவங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க. நீங்களும் தான் உஷாராயிருக்கீங்க. ஸோ இப்போ சமாளிக்கிற இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பாரமாக இருக்குது. பாதி என்ன விஷயத்த நான் பொய் சொன்னேன்னே எனக்கு ஞாபகம் இல்லைங்கிற லெவலில் உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரண்டர் ஆகணும். அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏர்ன் பண்ணணும். ஆனால் எப்படி ஏர்ன் பண்ண முடியும்? நான் இப்போ தப்பு பண்ணிட்டேன், நான் இதனால தான் உன்கிட்ட பேசாமல் போனேன், நான் இதனால தான் உன்னை விட்டு போனேன், இப்படியெல்லாம் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற சைன்ஸ் அண்ட் சிக்னல்ஸே பார்த்திங்கன்னா மறைமுகமாக இருக்கும். நீ நல்ல பர்சன் தான். அவங்களோட கான்வர்சேஷனே பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக நிறைய செஞ்சுருக்கீங்க, ஆனால் நான் தான் கெட்ட பர்சன். அதாவது அந்த பர்சன் தன்னைத்தானே தான் கெட்ட பர்சன், உனக்கு அப்படியே டிசர்விங்லாம் கிடையாது, உன்னை ரொம்ப நாள் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, என் சைடு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, நீ நல்லா இரு, நீ நல்லா இருக்கணும் தான் இவ்வளோ நான் பண்ணேன் அப்படின்னு அப்படியே நடக்காதது, அவங்க மைண்டில் யோசிக்காதது எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணி விடுவாங்க. பட் ஒரு விஷயம் இங்கே என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் உங்கள் பர்சனை பற்றி. வாய் திறந்தால் உண்மை பேசுகிறதே கஷ்டம். அப்படியே கேஷுவலாக போய் பேசுவாங்க, நடக்காததை நடந்தபடி கூட பேசுவாங்க, இருந்தால் அது இல்லைங்கிற அளவுக்கு கூட பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பேசுகிற வார்த்தைகள்லே உங்களுக்கு எப்பயுமே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அவங்க பொறுமையாக இப்போ இருக்காங்க. இப்போ உங்கள் பர்சன் எங்கேயோ ஒரு இடத்துல சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த சைலண்ட்டுக்கு ரீசன் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், ஒரு சில லாஸஸில் இருக்கலாம். அவங்க எங்கேயோ வாய் விட்டது கடைசியில் அது அவங்களுக்கே பிரச்சனையாக போய் முடியுது. அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் கமிட்மெண்ட்ஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள். அதாவது யோஷ் ரொம்ப ஆடப் ப்ரெஷர் மாதிரி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஓகேவா? பட் உங்கள் சைடில் அப்படின்னு வரப்போ யூ காட் திஸ் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அந்த பர்சன் உங்களுக்கு செஞ்ச நிறைய உங்களுக்கு ரொம்ப கவலைகளை கொடுத்துருப்பாங்க, மறக்க முடியாத வழிகள் கொடுத்தது எல்லாமே ஒரு கர்மா மாதிரி திரும்ப அவங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இது எப்படின்னா அவங்களுக்கு நேரடியாக சொல்லலை, பட் ஆனால் அதனோட தாக்கம்ங்கிறது இருக்குல்ல, திடீர்னு மனசு ரொம்ப ஒரு மாதிரி கொண்டு போகிறது, ஒரு மறைமுகமான ஒரு சஃபரிங்ஸ், நீங்கள் சஃபர் ஆனதுக்கான ஜஸ்டிஸ் அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது.
ஆனால் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னொரு சான்ஸ் ஏதாவது கொடுப்பீங்களான்றதை செக் பண்ணுவாங்க. அதாவது எப்பயுமே வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நிறைய சான்சஸை கொடுக்குற கேரக்டர் தான் நீங்கள், ரைட்? ஸோ இந்த டைமுமே ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமா? மறுபடியும் ஒருக்கா வந்து ஏதாவது சரி பண்ண முடியுமா? ஏதாவது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? அதாவது அவங்க கொடுக்குற சிக்னல் மூலிமா நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க? ஒரு மெசேஜ் வருதா, அதுக்கு என்ன ஒரு ரிப்ளை? குயிக்காக டக்குன்னு ரிப்ளை பண்ணுறீங்களா? இல்லை வந்துட்டு பட்டும் படாதபடி பேசுகிறீங்களா? இல்லை சுத்தமாகவே இக்னோர் பண்ணுறீங்களா? இப்போது உங்ககிட்ட பேசணும், ஏதோ ஒரு விஷயம் வச்சுருக்காங்க, ஆனால் நேரடியாக வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஜஸ்டிஸ்ன்னு வந்திருக்கிறதுனாலையோ யூ கால் ரீகன்சிலியேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? சரி, இப்போ அவங்க சிக்னல் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு சைன் வருதுன்னா அப்போ அந்த ரீகன்சிலியேஷனுக்கு மறுபடியும் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகளா அப்படின்னு பார்த்துக்கிட்டா, இப்போ வரைக்கும் வந்துட்டு அவங்க ஒரு டெசிஷனில் இருக்காங்க. முடிவாக நிரந்தரமாக வந்து உங்கள் லைஃப்பில் உட்கார போகிறேன் அப்படின்ற கன்ஃபர்மேஷன்லாம் அவங்க கொடுக்கல, ஓகேவா? ஆனால் இப்போது விட்டுட்டு போயிட்டு அகெயின் வந்து இப்போ என்ன நிலவரம் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பர்சனுக்கு இப்போ தன்னை சேவ் பண்ணிக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து யார் யார்கிட்ட எல்லாம் பகச்சிக்கிட்டாங்களோ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குட் புக்ஸில் இருந்தால் போதும். ஸோ அதில் டெஃபினெட்லி உங்ககிட்ட வந்துட்டு அவங்க நிற்பாங்க, குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் நீங்களுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு கார்மிக் பேட்டர்ன்ஸில் இல்லை சம் பிளானிட்டரி இன்ஃப்ளூயன்சஸில் கூட இருக்கலாம். சும்மா அந்த நேரம் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுற மாதிரி, கொஞ்சம் மாற்றி விடுற மாதிரி, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? ஸோ நீங்களுமே உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா இப்போ அந்த பர்சன் வந்து பண்ண தப்புக்கான சஃபரிங்ஸ் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் சவால்களாக இருக்கும். அப்போது எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு 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 குழப்பத்தை கொடுக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் இப்போ வேண்டவே வேண்டாங்கிறீங்க, இப்போ அவ்வளவு கோபம் இருக்குது, ஆனால் அந்த ஒரு மெசேஜை பார்த்த உடனே டக்குன்னு மனசு மாறிடுது உங்களுக்கு. கை ஒட்டனுக்குடன் ரிப்ளை, அது என்ன தான் பண்ணாலும். ஏன் சம்டைம்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க, சம்டைம்ஸ் ஓகே அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போய் மியூட்டு போட்டு வச்சுட்டீங்கன்னா கூட வழி வந்துட்டு ஓகே உங்களுக்கு அந்த மெசேஜ் இந்த நோட்டிஃபிகேஷனில் வராது. ஓகே, ஸோ மெசேஜ் பார்க்கலையேன்னு கம்முன்னு இருக்க மாட்டேங்க. அப்பயுமே உங்கள் மனசு அந்த சேட்டை மியூட்டில் போட்டதை மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அவங்க மெசேஜ் வருதோ இல்லையோ நீங்களே அந்த ஆப்புக்குள்ளார போய் பார்த்துருவீங்க, மெசேஜ் இருக்குதா. நிறைய இருந்துச்சுன்னா உடனே ஒரு கிளிக், அவ்வளோதான். உள்ளே என்ன அமுச்சிருக்காங்கங்கிற ஒரு க்யூரியாசிட்டிலேயே உள்ளுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி விட்டுருவீங்க. அப்புறம் என்ன, ஓப்பன் பண்ணிட்டோமே, நமக்கு ரீடுங்கிறது வந்துடுமே, நம்ம படிச்சிட்டோங்கிறது தெரிஞ்சிருமே, சரி ஓகே ஒரே ஒரு ரிப்ளை மட்டும் பண்ணிவிட்டு கம்முனுக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்கியூசஸ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கலி அவங்க போட்ட பிளானிங்க்கே நீங்கள் விழுந்துருவீங்க. சோஃபார் அந்த தப்பு தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம், வரக்கூடிய டேஸ்லேயும் அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கான அந்த ஜஸ்டிஸ் அது கிடைச்சுமே அதை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ரொம்ப பாவம் பார்த்தாச்சு, இனி கொஞ்சம் பாவம் பாருங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த டைமுமே ஒரு சில பேர் ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு ஒரு பிளாக்குன்னே சொல்லுவேன், ஒரு தடைகள்னே சொல்லுவேன். ஸோ ஒரு இப்போ முடிவு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு முடிவில் உங்களுக்கே கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ஏன்னா உங்களோட பிஹேவியர்ஸே அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துரும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்சனுடைய ஒரு சிக்னலாக இருக்கட்டும், ஒரு கான்டாக்ட், ஒரு மெசேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, அது இந்த டைமில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வருது, உங்களை ரொம்ப குழப்பி விட்டு யோசிக்க வைக்கிறதுக்கு வருது. எனக்கு வேண்டான்னு சொன்ன பர்சன் இன்றைக்கி சரி நம்ம லைஃப்பில் சும்மாவாத வச்சுருக்கலாமா, என்ன பண்ணலான்னு யோசிக்கிற அளவுக்கு சவால்களை கொடுத்துரும். பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட வீக்னஸ் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணலாம்.
பேலன்ஸ். ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த பர்சனுக்கு வந்து உங்களை என்ன குறை சொன்னாலும் சரி, எனக்கு வெறுப்பாக இருக்கு உன் மேலே, உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கவே இல்லை, உன் மெசேஜை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, அப்படி இப்படின்னு சும்மா கோவத்தில் வார்த்தைகள் அப்படியே அள்ளி விட்டுருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ஒரு பொய். அவங்க சொன்னது எல்லாமே ஒரு கோவத்தில் தான் சொல்லியிருக்காங்கங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து வர சயின்ஸ் அண்ட் சிக்னல்லே வந்து தெரிஞ்சிடும். சரி, இப்போ உண்மையிலே வந்துட்டு உங்கள் கூட இருக்கிறப்போ தெரியாத அருமை தள்ளி வர்றப்போ வந்துட்டு கொஞ்சம் தெரியுது. இப்போ வந்து அவங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ஜெலசி ஆல்சோ. உங்கள் லைஃப்பில் வேறு பர்சன் இடம் பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஜெலசி. ஆனால் வெளியே காமிக்க முடியாது. ஓப்பனாக வந்து உங்ககிட்ட கேட்குறது, உங்ககிட்ட சொல்லி இதை சொல்லி சண்டை போடுறதுங்கிறது முடியாது. ஏன்னா நீ தான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தானே அவங்க போனாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு சில வாழ்கிறாங்க. நல்லா வாழ்கிறாங்களான்னா ஓகே, வெளியே அப்படி தான் இருக்குது. ஒரு பக்கம் நல்ல பெனிஃபிட் இருக்குது. பட் மற்ற பக்கம் அவ்வளோ அடி, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பக்கம் சந்தோஷம் பெனிஃபிட்டுன்னு இருக்காங்களோ, இன்னொரு பக்கம் சரியான அடி தாங்க. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சோல்மேட் மாதிரி ஒருத்தருக்காக அவ்வளோ செய்யறதுங்கிறதெல்லாம் இருக்காது. பேலன்ஸ் தான். அவங்க ஒரு பதில் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கு உங்கள் பதில் எப்படி இருக்குது? அவங்க ஒரு விஷயம் செய்கிறாங்க, நீங்களும் ஒரு விஷயம் செய்யணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பாசிபிள் இருக்கும். இது ஒரு ஃபேண்டசி மாதிரி, இல்லை ஒரு ட்ரீம் லேண்டு மாதிரி, இந்த ஒரு படத்தில் வர லவ்ஸ் மாதிரிலாம் வந்துட்டு இது கிடையாது. இட்ஸ் ரொம்ப ரியாலிட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எதையும் சேர்த்து சமாளித்து கொஞ்ச நாள் சண்டையாக இருக்கும், அப்புறம் சரின்னு பாசமாக பேசுறது, மறுபடியும் நோ கான்டாக்ட் லெவலில் போக வேண்டியது, சரி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர வேண்டியது, இப்படி தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே வந்து இருக்குது. சரி, சம்வேர் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, அவங்களால உங்களை புரிஞ்சிக்க முடியல. சம்டைம்ஸ் உங்களாலேயும் வந்துட்டு அவங்கள ஒரு டைம்ஸ் புரிஞ்சிக்கவே முடியல. எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டாலும் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ராங்கான இண்டிவிஜுவல்ஸ் தான். ஸ்ட்ராங்கான கேரக்டர் 2 பேருமே. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லைங்கிற மாதிரி தான் நீங்கள். அதனால தான் வந்து யார் இறங்குறதுங்கிற ஒரு ஈகோ சம்டைம்ஸ் வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்குது, உங்கள் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்றத நோக்கி வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெளிவாயிட்டீங்களா, இல்லை பழையபடி தான் இருக்கீங்களா அப்படின்றதும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட பிளானிங் படி எதுவும் நடக்கலை. ஓவர் பிளானிங்லாம் போட்டு போயிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்னமோ, நடந்துக்கிட்டு இருக்கிறது, இனி நடக்க போகிறது என்னமோ வந்து எக்ஸாக்டாக அந்த பிளானிங் படி கிடையாது. அப்போது அங்கே வந்து ஒரு சில மாற்றங்கள் வருங்கிறப்போ ஒரு பேக்கப் சப்போர்ட்டு தேவை. ஓகேவா? அண்ட் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பர்சன் சுற்றி பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, நிறைய பேருன்னு வச்சுக்கோங்களேன். வெளியிலேருந்து பார்க்குறப்போ இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்க சர்க்கிள் பீப்புளே அவங்களுக்கான அந்த ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க. அது இன்னும் கொடுப்பாங்க. அதாவது ஒரு அழுத்தங்கள், குறை சொல்கிறது, நீ இப்படி இருக்காத, நீ ஏன் அப்படி பண்ணுற, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுதந்திரம் இல்லாமல் வச்சுருக்காங்க. இப்போ உங்ககிட்ட இருந்தப்போ உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம், என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம், எப்படி வேணாலும் இருக்கலான்ற ஒரு சுதந்திரம் இருந்துச்சு. ஆனால் உங்ககிட்ட இருந்து விலகி வந்ததுக்கப்புறம் அந்த சுதந்திரங்கிறது ஆக்சுவலி போயிடுச்சு. இப்போ அவங்க தனியாக இருக்காங்க, உங்கள் கூட இல்லாமல் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பீப்புள் ப்ரெஷர் போடுறாங்க. ஸோ மறுபடியும் இப்போ உங்ககிட்ட வந்தால் அந்த இழந்த ஃப்ரீடம் கிடைக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து வரும். ஸோ இப்போயுமே தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்கு தான் பண்ணுறாங்க. உங்கள் பார்ட்னர் செல்ஃபிஷ் தான். அதை நீங்கள் என்ன தான் வந்து சப்போர்ட் பண்ணாலும் அது கிடையாது, செல்ஃபிஷ் தான். ஓகேவா? தன்னை ஃபஸ்ட்டு சேஃப்டி பண்ணிட்டு தான் அடுத்ததை பற்றி யோசிப்பாங்க. தெரிஞ்சும் ஒரு சில பேருக்கு ஏதாவது ஒரு ஹோப்பு கிடைக்காதான்னு உட்காந்துருக்கீங்க, மாற்றணும்னு உட்காந்துருக்கீங்க அவங்கள, இல்லை அக்செப்ட் பண்ணி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு உட்காந்துருக்கீங்க. ஒரு சில பேர் நீ வரட்டும், வந்து நான் 4 வாரத்தை கேட்கறதுக்காவது வரட்டும்னு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் வந்து அவங்கக்கிட்ட இருந்து வர சிக்னல் உங்களுக்கு ரீச் ஆகும். அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்களும் இங்கேருந்து அவங்கள நினச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. கோபம் இருக்குது, எனக்கு வேண்டாம், எனக்கு அவங்க வேண்டாம், வெறுப்பாகிறீங்க. ஆனால் அவங்கள பற்றின நியூஸ் எங்கேயாவது வந்தால் உடனே உட்காந்து கேட்குறீங்க.
வெறுப்பாக இருக்கிறவங்க, கோபமாக இருக்கவங்க ஏன் கேட்கணும்? அவங்க எப்படியோ போகிறாங்க, அவங்கள பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அவங்க குரல், அவங்களோட பேர் கூட நான் கேட்க விரும்பலைன்னு சொல்லிட்டு போகலாம்ல. உங்களுக்குள்ளேயும் ஒரு கைண்ட் ஆஃப் க்யூரியாசிட்டி இருக்குது. தெரிஞ்சுக்கலாம், என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி அட்ராக்ட் தான் பண்ணுறீங்க ஏதோ ஒரு வழியில். சரி பார்ப்போம், நம்ம பிக்கப் ஃபைலில் போய் பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் இருக்குன்னு. நான் 3 ஃபைல் கொடுக்குறேன். சரி, இந்த மியூசிக் கொடுக்குறேன் ஃபைல் நம்பர் 1க்கு. ஃபைல் நம்பர் 2க்கு வந்து அந்த ஏஞ்சல் விங்ஸ் கொடுக்குறேன். ஃபைல் நம்பர் 3க்கு இது ஒரு டிசைன் இருக்குது, இந்த டிசைன் வேணால் வச்சுக்கோங்க. இது லீஃப் மாதிரி இருக்குது, இது ஓகே. இந்த டிசைன் ஓகேவா? 3 ஃபைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒரு ஃபைலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம். 3 ஃபைலும் பார்க்குறனாலும் எஸ் பார்ப்போம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லேட் ஆகுனா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஃபைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். ஃபைல் நம்பர் 1, நீங்கள் ஜென்ரல் ரீடிங் பார்த்துட்டு வாங்க. ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சரி, அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு எங்கேயோ ஒரு ட்ரஸ்ட் வர மாதிரி இருக்குங்க. அதாவது உங்களை பற்றி ஆக்சுவலி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், உங்கள் பாசிட்டிவ் அண்ட் யூ ஆர் வெரி ஆம்பிஷியஸ் ஆல்சோ. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு கேரக்டர்னு தெரியும். இப்போ அவங்களுக்கு உங்களுடைய ஒரு சப்போர்ட் அப்படின்றது தேவை. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் எங்கேயாவது இப்போது அவங்கள விட்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு கெரியரில் இல்லை லைஃப் ரிலேட்டடாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாதிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா தன்னால் உங்களை ரீச் பண்ண முடியாதே, அவங்களால உங்களை ரீச் பண்ண முடியாதுன்ற ஒரு தாட்டும் வந்துட்டு இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்கள மதிக்காமல் போயிடுவீங்களோன்ற ஒரு தாட் இருக்குது அவங்களுக்கு. அதாவது உங்கள் 2 பேரோட அட்டாச்மெண்ட் என்ன தெரியுமா? அதுவும் அந்த பர்சன் இருக்கிறதுனாலும் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, சரி விட்டுட்டு போனாலும் ஒழுங்காக போக மாட்டாங்க. அப்படியே எதையாவது ஒரு அட்டாச்மெண்ட்டோடையே தான் வச்சுட்டு உட்காருது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கட்டத்தில் ஃபைல் நம்பர் 1 நீங்கள் வெளியே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஹெவியான ஹார்ட் பிரேக்கை கொடுக்க தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த பாண்டிங், இந்த இவங்களோட பிரச்சனைகள், ட்ராமாஸை விட்டு வெளியே வருவீங்க. ஸோ உங்களுக்கு வேறு இது மேலே ஆசைகள் வர்றது, ஸோ அது அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட சர்க்கிளில் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். புது சர்க்கிள்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு. புது பீப்புள், புது பழக்க வழக்கம், புது இடங்கள் கண்டிப்பாக வந்து அது பாசிபிள் இருக்குது.
ஏன்னா இப்போ இருக்கிற பிளேஸ், இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கான பவரை கொடுக்கல. சரியா? அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யார் வேணாலும் எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். விட்டு போகிறாங்களா, மறுபடியும் திரும்ப அவங்களே வருவாங்க அப்படின்ற லெவலில் தான் வந்து இருக்குதே இங்கே. ஸோ அது உங்களுக்கு பிடிக்கல ஒரு கட்டத்தில். உங்களை நீங்களே வீக்காக உணர்ந்த தருணங்கள் நிறைய இருக்குது, இப்போவும் இருக்குது. ஸோ நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குங்க. ஆனால் இது ஓவர் நைட்டில் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப இதை நினச்சி நைட்டெல்லாம் சரியாக தூக்கம் இல்லாமல் நிறைய உங்களை நீங்களே குறை சொல்லிட்டு அது இருக்க ஒரு கட்டத்தில் மாறுவீங்க. அந்த ஃபோர்ஸில் உங்களை அறியாமல் வந்து மாறுவீங்க. சரி, உங்களுடைய மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கும். ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை கண்டிப்பாக உருவாக்கும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும், உங்களை வந்து சீண்டு விட்டோம், ஏதாவது கோபத்தோட உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டோன்னா நீங்கள் டக்குன்னு ஒரு பெரிய முடிவு எடுத்துருவீங்கங்கிறது தெரியும். பட் ஸ்டில் அது அட்வான்டேஜாக எடுத்துருந்துருக்காங்க பீப்புள். ஏன்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் அந்த ஆக்ஷன் எதுவும் பண்ணலை. இது வரைக்கும் சரின்னு பொறுத்துக்கிட்டு தான் போயிருக்கீங்க. அதனால தான் உங்களுடைய பர்சன் மேற்கொண்டு இன்னும் உங்களை கோவப்படுத்திகிட்டே இருந்திருக்காங்க. பட் திஸ் டைம் இந்த பயம் வரும். ஓகே, ஆனால் இவங்க ரொம்ப ஜெல்லஸுங்க, ரொம்ப பொசசிவ். நீங்கள் வந்து ஒரு முன்னுக்கு வரீங்க, ஒரு நல்ல இடத்துக்கு வரீங்க அப்படின்னா அங்கேயே நான் போகிறேன். இது எப்படின்னா, நீங்கள் வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்டுகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு கீழே இருக்கணும், நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும்னா ஓகே, ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறீங்களா ஓகே. பட் அது அவங்கள மீறி பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்களும் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க, பெரிய இடத்துல இருக்காங்க, நீங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்கன்னா ஓகேவா, சப்போர்ட் பண்ணுறம்மாங்க. ஆனால் அவங்கள விட நீங்கள் ஒரு படி மேலே போகிறீங்க, உங்களுக்கு அதிகமான ஆதாயங்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே ஸ்டாப். உடனே வந்து அந்த பொறாமை, அந்த ஜெலசி, பத்தாததுக்கு சுற்றி இருக்கவங்க இன்னும் நல்லா ஏற்றி விட, அது எப்படி இறக்கலாம்? உங்களுக்கு என்ன வழிகளில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டென்ஷனை கிளப்புனா நீங்களே வந்து எந்த வேலை செய்கிறீங்களோ அதை விட்டுட்டு வீட்டில் உட்காருவீங்கிறது தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த டைம்லையுமே நீங்கள் சரின்னு அவங்க பேச்சு கேட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த ஒரு ப்ரெஷரில் வந்து விட்டுட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் இனி அப்படி இருக்காது. இனி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆன்சர் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் அவங்க வந்து என்ன தான் வந்து தள்ளி போய் நின்று என்ன வேலை பண்ணாலும் அவங்க பார்வை உங்கள் மேலே இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சிக்னல் உங்கள் கிட்ட வரும் உங்கள் சைடில். உங்கள் பாண்டிங் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணாலும் சரி திரும்ப ஆரம்பத்தை இடத்துக்கே கொண்டாந்து நிப்பாட்டுறீங்களேடா அப்படின்னு இருக்கும். பார்ப்போம் வேறு என்ன மெசேஜஸ் ஏஞ்சல்ஸ் இது விதமாக கொடுக்குறாங்க. சரி, பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு 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 பிடிப்பு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏதோ ஒரு விஷயம் தேடுறீங்க. ஓகேவா? இப்போ ஒரு சில செலிப்ரிட்டிஸோ இல்லை ஒரு சில சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அவங்களுடைய ஒரு ரோல் மாடலை கூட எடுத்துக்க ட்ரை பண்ணுறீங்க, அவங்களோட லைஃப் இல்லை அவங்களுடைய விஷயங்கள். ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா நீங்கள் மற்றவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய லெசன்ஸை எடுத்துக்கிறத தாண்டி உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்கள் எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிறதே கற்றுக்கலாம். ஸோ இந்த டைமில் ப்ரெஷரை ஆட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டை கொஞ்சம் தெளிவாக வைங்க. ஓகேவா? ஸ்ட்ராங் ப்ரேயர்ஸ், ஏஞ்சல்ஸோட கனெக்ட் ஆகிறது அதெல்லாம் வந்துட்டு டெஃபினெட்லி வந்து பண்ணலாம். ஓகே, ஏன்னா கோபம் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. வருத்தங்கிறத தாண்டி வெறுப்பு அதிகம். இப்போ உங்களுக்கு ஜென்ரலி உங்கள் மேலே வெறுப்பு ஏறுது, உங்கள் லைஃப் மேலே ஏறுது. சான்சஸே கிடைச்சாலும் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் விடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் போகிறீங்க. ஓகேவா? ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு வருவீங்க ஃபார் ஷுர். பட் இந்த ஃபேஸ் எல்லாம் தாண்டி இதுக்கு வர மாதிரி தான் வந்து இருக்கே. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு நிம்மதி, மன அமைதிங்கிறது தேவை. ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. ஓகே,
ஸோ அதுதான் பைல் நம்பர் 1க்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ். நான் கம்பேக்கை கொடுக்குறேன், நான் வந்து யாருன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். வெரி குட், நல்லா இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி தேவையானது என்ன? மன நிம்மதி. கோபமெல்லாம் வெளியே போகணும். நிம்மதி சந்தோஷங்கிறது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியும். அதுக்கு எனர்ஜி கை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏஞ்சல்ஸோட மெசேஜ்லேருந்து ஆரம்பிப்போம். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பர்சன் யுவர் இன்ட்யூட்டிவ் இட்ஸ் வெரி கிரேட்ங்க. உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங். உங்கள் ப்ரேஸோட பவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். யூஷுவலி ஜென்ரலி வந்து நீங்கள் ஒரு ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பதில், ஒரு சைன் அப்படின்றது கிடச்சிரும். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக உங்களால் வந்து ஒரு சில பேருக்கு உங்களால் அந்த டிவைனோட கனெக்ட் ஆக முடியல. வீட்டில் அந்த டைமிங்க்கு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போது அந்த டைமிங்கை விட்டுட்டீங்க. இப்போ இந்த ப்ரேயரை விட்டுட்டீங்க. இல்லைன்னா வந்து கரெக்டாக அந்த டைமிங்கில் போய் பண்ணவும் முடியல. உங்களுக்கு டைமிங் மாறுது. அப்படி இல்லை, ஒரு சில பேர் கரெக்டான டைமிங்கில் தான் போய் பண்ணுறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அது ஒரு ப்ரேயர் ஒரு 1 ஹவர், 1 மணி நேரம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரமுமே நிம்மதியாக பண்ணுறீங்களா? அதுதான் பெரிய விஷயம். நிம்மதி இல்லை. ஒரு கொஞ்ச நேரம் ப்ரேயர் வேண்டுதலாக வைக்கிறீங்க, அதுக்குள்ளார மைண்டுக்குள்ளார 1000 குழப்பங்கள், 1000 ப்ரெஷர் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. சரி, 1 மணி நேரம் பண்ணாதான் இவ்வளோ வருது, ஒரு 1/2 ஹவராவது பண்ணலாம், அரை மணி நேரமாவது பண்ணலான்னா அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரலை. ஸோ இப்போ டிவைனோட கனெக்ட் ஆகிறதே பெரிய சவாலாக இருக்குது பைல் நம்பர் 2க்கு. ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, யுவர் இன்ட்யூஷன் இஸ் வெரி கிரேட், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்கள் சைடில் சைன்ஸ் அண்ட் சிக்னல் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு தனிமைங்கிறது இருக்குது. அதாவது எல்லாம் இருந்தும் இல்லாதபடி இருக்குது. ஒரு பலம் இல்லை அவங்களுக்கு. வந்து ஒரு பலம்னு சொன்னது உண்மையிலே நீங்கள் நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க, நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க. அப்போல்லாம் அது ஒரு அசால்ட்டாக இருந்திருக்கும். ஐயோ என்ன சும்மா நெய்ன்னு எதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமா, நீ சும்மா எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நீங்கள் அவ்வளோ அட்வைஸ் கொடுத்துருந்தாலும் இதை செய்யாத, இதை பண்ணுன்னு சொன்னால் அப்போ அது வந்து ஒரு பாரமாக இருந்திருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், அட்வைஸ் ஓவராக பண்ணாத, எனக்கு பிடிக்கல அப்படின்றபடி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் வேணும். உண்மையிலே தன்னை யாராவது கேர் பண்ணிக்க மாட்டாங்களான்னு இருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு தனிமை ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. சம்டைம்ஸ் வந்து எங்கேயோ போய் அவசரமாக நம்ம லைஃப்பை கொண்டு ஃபாஸ்ட்டாக போகிறோம், எங்கேயோ போய் சிக்கிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்குது. அவங்களோட லைஃப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாரோ பர்சனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் ஞாபகம் வருது. ஒரு பயம் வருது, நிதானம் இல்லாமல் போகிறோன்ற ஒரு பயம் வருது. இப்போது அவங்களோட வீக்னஸில் இருந்து அவங்களோட விஷயங்களை வெளியில் சொல்லணும், சொல்லி ஒரு அட்வைஸோ ஒரு பலமோ எடுத்துக்கணும். ஆனால் அதுக்கு யாரும் கிடையாது இப்போது. ஏன்னா இப்போ அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்கள ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், இவங்களால நிறைய பேருக்கு உதவி தான் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் உங்கள் பர்சனுக்கே ஒரு உதவி வேணுங்கிறத வெளியில் இருக்கவங்களுக்கு அவ்வளோக்கும் தெரியாது. ஏன்னா இவங்க கொடுத்த பில்டப் அப்படியே ஓவர் ஹெவி பில்டப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம். இப்போ இவங்களே போய் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா, என்ன நீங்களே இப்படி சொல்கிறீங்க, உங்களை நம்பி தானே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர், இவங்க விட்ட பில்டப்பே இவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக வந்து நிற்கிது இப்போது. இப்போ நான் எப்படி போய் கேட்பேன், ஓவராக வேறு வாய் விட்டு வச்சுட்டோமே,
எல்லாரும் தன்னை என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கு, ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்ககிட்டங்கிறப்போ எதை வேணால் ஷேர் பண்ணலாம். ஒரு வீக்னஸ்ஸை சொல்ல, இதுதான் என் பிரச்சனை, என்னால் முடியல, ஓகே யூ வில் கிவ் அட்வைஸ். ஏன்னா பைல் நம்பர் 2 ஜட்ஜே பண்ண மாட்டீங்க. அவங்க உங்கள் பர்சன் என்ன சொன்னாலும், ஐயோ என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க, என்ன இப்படி கேரக்டர், நோ யூ டோன்ட் ஜட்ஜ். தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் பைல் நம்பர் 2. அவங்களுக்கு, உங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு. உங்கள் கூட இருந்த ஒரு பலம் வந்து இப்போ அவங்களுக்கு இல்லை, பயம்தான் இருக்குது. பயங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாமே இருக்குது. இப்போ கொஞ்சம் இப்போ பண பிரச்சனைகள் விலகி இருக்கும், ஒரு வேலை விஷயம் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து பாதுகாத்துக்கணுங்கிற ஒரு பயம். ஏன்னா இப்போ அவங்கள சுற்றி இருக்கவங்கள நம்ப பயப்படுறாங்க. உண்மையிலே உங்களுக்கு தான் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கான்னு அவங்களுக்கு அதை விட இருக்குது. ஸோ இது எப்படின்னா, அந்த பர்சன் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு ட்ராப்பில் இல்லை யாரோ இவங்களை வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து விலகி வந்து உங்ககிட்ட இருந்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்த வரைக்கும் மிகப்பெரிய பலம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போது உங்ககிட்ட இருந்து விலகி மறுபடியும் எங்கே வந்தாங்களோ அங்கேயே போயிருக்கலாம், இல்லை அதே மாதிரியான ஒரு லைஃபே வாழ ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அந்த கிடைச்ச அந்த பலம் எல்லாமே போயிடுச்சு. ஒரு பயம் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. உங்கள் கூட இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஹீலிங்காக இருக்கும், ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும், கரெக்டான அட்வைஸ் கொடுப்பீங்க, என்ன பிரச்சனையில் இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடுவீங்கன்றது தெரியும். ஸோ உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேறு யாரோ இருக்காங்களா, இல்லை உங்களுக்கு வேறு யார் மேலேயோ ஃபீலிங்ஸ் வந்திருக்கா, இல்லை இன்னுமே அவங்கள நினச்சிட்ருக்கீங்களா, இப்போ திரும்ப மறுபடியும் பேசுனா எப்படியெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கும், கண்டிப்பாக சைலண்ட்லி செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு டைமிங் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, உங்கள் பர்சன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலுமே ஃபிசிக்கலே இருக்கலாம், மேபி நோ கான்டாக்டாக கூட இருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருக்கிற ஃபீலிங்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த மனசுக்குள்ளார அந்த கனெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்களேன்னு குழம்புறீங்க, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க, கவலையில் இருக்கீங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கவலை அதை விட. ஆனால் அந்த கவலை அவங்களே தான் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் நானாங்க பண்ணேன், அவங்களே தானே எல்லாமே பண்ணினாங்க. அப்சல்யூட்லி அவங்களே தான் அவங்களுக்கே வந்து ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நினச்சாலும் வரலாம். நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் இப்போவுமே வர வேண்டியதானே, நான் என்ன வர வேண்டாம் நான் தடுக்கிறேன், வந்தால் போதும் தானே நானுமே உட்காந்துருக்கேன் சொல்லுவீங்க. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சரி, நீங்கள் உங்கள் 2 பேரோட கனெக்ஷன் மட்டுமே பார்க்கலாம். அவங்க பல கனெக்ஷன்ஸ் அவங்க பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 2. தேங்க்யூ. pile number 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங். pile number 3க்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன? pile number 3 அந்த பர்சனோட லைஃபே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ வந்து வேகமாக நகர்ந்துருக்கு. டு பி ஃப்ராங்க், உங்களோட இருந்த வாழ்க்கை பேலன்ஸ், ரொம்ப அப்புன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டவுன்னு சொல்ல முடியாது, பேலன்ஸ். திடீர் சான்சஸ், திடீர் லக் இல்லைன்னா அப்படியே இருந்திருக்கும். ஆனால் உங்களை விட்டு விலகினதுக்கப்புறம்
இல்லை உங்களோட இந்த டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் வேகமான ஒரு மாற்றம் பார்த்துருப்பாங்க. ரொம்ப குயிக்கான ஒரு growth, குயிக்கான ஒரு சேஞ்சஸ். ஆனால் அது எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போயிருந்திருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் ஸ்டக் ஆகிடும். ஏன்னா அந்த பர்சனுக்கு நிதானம் இல்லாமல் எடுத்த நிறையா முடிவுகள் இனி கை கொடுக்க வாய்ப்புகள் கம்மி. உங்கள் பர்சனுக்கு நிதானமே கிடையாது. எப்பயுமே ஃப்யூச்சரில் நம்ம அடுத்துன்னு போகணும். பாசிட்டிவாக எப்பயுமே நினைக்கிறது, யோசிக்கிறது ரொம்ப நல்லது. அஃப்கோர்ஸ் இருக்கணும். ஆனாலும் அது ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் இந்த பர்சன் அப்படி கிடையாது. நெகட்டிவ் யாரும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, புலம்பாதீங்க, நான் வந்து பாசிட்டிவான நோக்கி போயிட்டுருக்கேன், ஃப்யூச்சர் அப்படி தான் போயிருக்காங்க. எஸ், வெரி குட், போகலாம் ஃப்யூச்சரை நோக்கி. ஆனால் உங்களை மற்றவங்கள ஹர்ட் பண்ணிட்டு போகிறது அது நிற்காது. ஓகே, ஸோ ஒரு கார்மிக்கோடு தான் வந்து போயிருக்காங்க. சரி, இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் ரொம்ப லோ ஆகிட்டு வருது. முன்னாடி அவங்களோட விஷன்ஸ் நல்லா இருந்திருக்கும். அதாவது பார்க்கறது எல்லாமே என்னால் செய்ய முடியும், எனக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஈஸியாக இப்போது இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன், பேச்சு திறமை இருக்கலாம். ஒரு யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி தனக்கு ஒரு வேலை வேணும்னா அதை வாங்கிக்கணும், அதெல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு திறமைசாலினே சொல்லலாமா? ஆனால் அதுவே இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட். இப்போ நான் போய் யார்ட்டையாவது பேசினேன்னா கூட எனக்காக அவங்க வந்து செய்வாங்க, என்கிட்ட பேசுவாங்க, நான் தனிமையாலாம் இருக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை வந்துட்டு இப்போ அவங்களுக்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போது அவங்களுக்கான சான்சஸ் லோ ஆகிட்டு வருது, அவங்களுக்கு விஷன்ஸ் லோ ஆகிட்டு வருது. இதெல்லாம் என்னால் செய்ய முடியும்னு சொன்ன விஷயங்கள் இப்போ முடிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாங்க, ப்ரெஷர் மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, அது எந்த ஹெல்ப்பாக வேணா இருக்கலாம். ஒரு ஃபைனான்ஷியல் ஹெல்ப்பாக இருக்கலாம், இல்லை மென்டலி சப்போர்ட்டுக்கு கூட இருக்கலாம், இல்லை ஒரு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா கூட, இல்லை ஏதாவது ஒரு உதவிங்கிற இடத்துல உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து கேட்கணும். ஸோ உங்ககிட்ட கேட்டால் அது கிடைக்குன்ற ஒரு சான்ஸ், ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாவது என்ன மூமெண்ட்ஸ் இருக்குது, பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, அந்த சிக்னல் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் கூட வந்துட்டு சரி, நீங்கள் உங்களை சைலண்ட்லி வாட்ச் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து விலகினதுக்கு அப்புறம் மேபி அந்த டைம் பீரியடில், இல்லை விலகாமே லைஃப்பில் இன்னும் இருந்தாலும் சரி, அந்த டைம் பீரியடில் உங்கள் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சைலண்ட்லி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சம்டைம்ஸ் பைல் நம்பர் 3 உங்களுக்கே ஒரு உணர்வுகள், ஒரு யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்கே, யாரோ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணுன்ற மாதிரியே இருக்குது, ஆனால் அது யாருன்னு தெரியல. ஸோ அந்த உணர்வுகள் ஒரு சில டைம் உங்களுக்குள்ளார வந்ததுன்னா இட் இஸ் அப்சல்யூட்லி எஸ், உங்கள் பர்சன் தான். உங்களோட அடுத்த பிளானை உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கோ ஃபார் சம் ட்ராவலுக்கு எங்கேயோ போங்க, இடமாற்றம் போயிட்டு வாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து இவங்களுடைய ஒரு தாக்கங்கிறத தாண்டி இவங்க சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுறதே வந்து உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்குது, ஒரு டிஸ்டர்ப் ஆகுது மைண்டு, ஒரு ஈவில் ஐஸ் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு எனர்ஜி அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது. அது எல்லாம் இந்த பர்சன் தான். எதர் இந்த பர்சன் டைரெக்டாக அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைனா இவங்களுக்காக வேற ஒரு பர்சன், மேபி அந்த தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம்ல, ஸோ இவங்களுக்காக உங்களை வந்துட்டு பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே, இவங்க இதை பண்ணுறாங்க, இதை செய்கிறாங்க, இவங்க பிளானிங் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ சம்வேர் வந்து ஒரு பர்சனுடைய ஐஸ் உங்களுக்கு பாதிக்குது. ஸோ கொஞ்சம் யூ கேன் கோ ஃபார் சம் ட்ராவல், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க. ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி தேவை. உங்களை போட்டு டம்ப் பண்ணாதீங்க, ப்ரெஷர் பண்ணாதீங்க. பாடி பெயின் ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். பைல் நம்பர் 3க்கு ஹெல்த் இஷ்யூஸ். எஸ், ஒரு நாள் ஃபுல்லாக படுத்து தூங்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். சரி, இன்றைக்கி எல்லா வேலையும் நான் வந்து செய்ய போகிறது கிடையாது, நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லிட்டு நைட்டு படுக்கிறீங்க, நெக்ஸ்ட் டே ஃபுல் பிரேக், நான் ஃபுல்லாக ரெஸ்ட்டில் தான் இருக்க போகிறேன்னு சொல்லுவீங்க. காலங்கத்தால் டைம் ஆயிடுச்சுன்னா உடனுக்குடன் எந்திரிச்சு நீங்களே போய் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ பிகாஸ் உங்கள் மைண்டு ரெஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ரெஸ்டடுன்னு உங்கள் பாடி கேட்குது, ஃபிசிக்கல் பாடி கேட்குது, மைண்டு கொடுக்க மாட்டேங்குது. அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ டம்ப்டான ஒரு பயமோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் உட்காந்துருக்கு. இந்த பர்சன் ஏற்படுத்தி விட்ட பயம்.
எல்லாமே நம்ம சீக்கிரமாக சேஃப்டி பண்ணிக்கணும், இல்லைனா நமக்கு அவ்வளோதான் அப்படின்ற ஒரு பயம் எதுலேயோ உருவாயிருக்கு உங்களுக்கு. ஸோ நிம்மதி தூக்கம் கிடையாது. ஆனால் இது எவ்வளோ ஒஸ்ட்டான ஒரு ஹேபிட் தெரியுமா? பைல் நம்பர் 3. இப்போ இவங்க வரணும், பேசணும், போகணும், இந்த கதையெல்லாம் விடுங்க. அதெல்லாம் நாளைக்கு நடந்தாலுமே அதை பற்றி சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு ஹெல்த் ஒரு செக்மேட்டாக வந்துடும். தெரியுதா பைல் நம்பர் 3க்கு? அதுக்கு தான் சரி, வீட்டில் ஒரே பிளேஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவீங்க. கேன் கோ ஃபார் சம் ட்ராவல் போங்க, வெளியில் போயிட்டு வாங்க, அது கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும். ஸோ யுவர் மைண்ட் நீட் மோர் ரிலாக்ஸேஷன். பைல் நம்பர் 3யோட மைண்டுக்கு ரிலாக்ஸ் கண்டிப்பாக வேண்டும். அது எங்கே கிடைக்குதோ அதை பண்ணுங்கள். இருக்கிற இடம் கொடுக்கலன்னா ஜஸ்ட் கோ அவுட், போங்க வெளியே. ஃப்ரெஷ்ஷான காற்று, ஒரு 4 பேரை நல்லா பார்த்து பேசி சிரித்து அதெல்லாம் கொண்டு வாங்க. அப்போ தான் உங்கள் மைண்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அவங்க மைண்டு மாறுதா, அவங்க தன்னை புரிஞ்சுக்கிறாங்களா, விச் மீன்ஸ் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களா, உங்களை ஏற்றுக்கிறாங்களான்னு அவங்க மைண்டை பார்த்துக்கிட்டே இருக்கிற பைல் நம்பர் 3 தன்னோட மைண்டை ஏன் பார்க்கல? அதனால் எவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறது ஏன் பார்க்கல? தெரியும், ஒரு சில பேர் தெரியுங்க, நீங்கள் சொல்கிறது தெரியும், ஆனால் என்னால் முடியலையே, ஈஸியாக என்னால் முடியலன்ற ஒரு வார்த்தை எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. தட்ஸ் பேட், வெரி பேட். ஓகேவா? பைல் நம்பர் 3க்கு யூ நீட் மோட்டிவேஷன் வேணும் உங்களுக்கு. அந்த பர்சனுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா டக்குன்னு உங்களை தான் பார்க்குறாங்க. உங்ககிட்ட கிடைக்கும், உங்ககிட்ட இருக்கும், ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க, ஒரு பிரச்சனைனா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், சொல்லுவீங்க, கண்டுபிடிப்பீங்க, அவங்களுக்காக ரிசர்ச்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த பர்சன் என்ன தான் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கிட்டு போனாலும் சரி, மோட்டிவேஷனுங்கிறப்போ உங்கள் பார்வை வருது. ஆனால் உங்களோட மோட்டிவேஷன் எங்கே? யாரை பார்க்குறீங்க? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் மற்றவங்க உங்கள் பர்சனுக்காகவே தான் வாழ்கிறீங்க இன்ன வரைக்கும். கோபம் இருந்தாலும் எனக்கு வேண்டாங்க, அவங்க அப்படி போகட்டும் இப்படி போகட்டும், எனக்கு வேண்டாம், சரி விட வேண்டியதானே? ஏன் விட மாட்டீங்க இன்னும்? அந்த வெறுப்பு இருந்தாலும் விட முடியல. உங்களுக்கு தான் உண்மையிலே மோட்டிவேஷன் தேவை, உங்களுக்கு தான் ஒரு மென்டார் தேவை, ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக இல்லை லைஃப் சம்மந்தமாக உங்களுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் இன்னும் உள்ளார போயிட்டே இருக்கீங்க லைஃப்பில், ஆள் மனசுக்குள்ளார ரொம்ப டீப்பாக போகிறீங்க, வெளியே வரணும். இந்த அவுட்டோருங்கிறது நீங்கள் ரிலாக்ஸேஷன் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆள் மனசுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கீங்க. அது என்னென்னா ஒரு டார்க் வேர்ல்டை நோக்கி போகிறீங்க. பைல் நம்பர் 3 இன்னும் இருட்டுக்குள்ளரே போயிட்டுருக்கீங்க. வெளிச்சம் வரணும் உங்களுக்குமே. ஸோ உங்களுக்கு தான் மோட்டிவேஷன் வேணும், அவங்களுக்கெல்லாம் தேவை கிடையாது. அவங்களுக்கு தான் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. Thank you.